Hi friends, என் பேர் நிஸ்லன். வெல்கம் பேக் டு another வீடியோ. எதுக்குடா ரெண்டு பேக் சொல்றேன், எப்போ ஒன்னு தானே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு 2 நாள் ஆகுது. என்னைக்குமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவேன், இல்லைன்னா வந்து சில டைம் கண்டினியூஸா டெய்லி போடுவேன். ஆனா வந்துட்டு நேத்து போடல, முந்தானேத்து போடல. முந்தானேத்து விடுங்க, நேத்து வந்து செம்மையா தலைவலி. ஸோ வீடியோ வேணாம் ஒன்று வேணாம்னு தூங்கிட்டேன். ஆனாலுமே வந்துட்டு எனக்குள்ள ஒரு சிங்கமா புலியா, கண்டிப்பா நான் பூனைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ சிங்கம் புலி எல்லா மிருகமும் எனக்குள்ள இருக்க மிருகங்களாம் வந்துட்டு நீ இன்னும் வீடியோ போடல நிஸ்லன், வீடியோ போடல, உனக்காக வந்துட்டு பல லட்சம் சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்கள வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறா சொல்லிச்சு. சரி, அதனால தான் நீங்க வீடியோ கிரியேட் பண்ணலான்னு வந்துட்டேன். சரி, ஓகே, இதெல்லாம் விடுங்க, இந்த காமெடியெல்லாம் அந்த சைடு போட்டுருங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ அட்வான்டேஜ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம சேனல்ல லாஸ்ட் வீடியோ அட்வான்டேஜை பத்தி போட்டிருக்கோம். நீங்க அட்வான்டேஜும் பார்த்துட்டு டிஸ்அட்வான்டேஜும் பார்த்துட்டு நீங்க தனியா வாழலாமா வேணாமான்னு வந்துட்டு நீங்க டிசைட் பண்ணீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்துட்டு நான் போற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் வர. அதுவும் இல்லாம எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இப்பதான் நம்ம 500 கிட்ட வந்திருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம அப்படியே 1000க்கு வர முடியும். சரி, ஓகேவா? சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் கம்பெனி. அதாவது வந்துட்டு நம்ம தனியா வாழணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாலே நம்ம கூட வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. நீயே தனிமையேன்னு பாடிட்டு நம்ம தனியா தான் இருக்கணும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு ஹாப்பினஸ் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலுமே நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப கவலையா இருக்கு, யார்கிட்டயே ஷேர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாலுமே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களோட கஷ்டம், உங்களோட வேதனையில நீங்க உங்களுக்குள்ளே மட்டுமே தான் வைக்கணும். செகண்ட் பாயிண்ட், போரிங் லைஃப். இப்போ நம்ம தனியா வாழ்றோம்னு வச்சுங்க, ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுவோம்? ஒன்னு கேம் விளையாடுவோம், இல்லைன்னா பாட்டு கேட்போம். அப்படி ரொம்ப போர் அடிச்சிச்சு, செம்ம கடுப்பாகுதுன்னா வெளியே போயிடுவோம். இதையே மட்டும் ரோட்டீனா தான் பண்ணிட்டு இருப்போம். பட் எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம இதையே பண்ணிட்டு இருக்க முடியும்? பாட்டு கேட்கறது, கேம் விளையாடுறது, யாருமே இல்லாம வெறும் இதை மட்டுமே எவ்வளவு நாளைக்கு பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒரு பேசி சிரிச்சு விளையாடுற முடியும் வந்து நம்ம கூட ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. லைஃபே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம போரா இருக்கும். தேர்ட் பாயிண்ட், லோன்லினஸ் அண்ட் டிப்ரெஷன். தனியா இருக்கிறதுல பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த லோன்லினஸும் டிப்ரெஷனும் தான். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷங்க 2 விதமா இருக்கவே கூடாது. ஒன்னு, ரொம்ப அட்டாச் ஆகி யாரு கூடயுமே வந்து அட்டாச் ஆகி இருக்கவே கூடாது. அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப யாருக்கிட்டையுமே வந்து ஒதுங்கி இருக்க கூடாது. இப்ப நீங்க ஓவரா அட்டாச் ஆயிருக்கீங்கன்னு வைங்க, ரொம்ப அட்டாச் ஆயிருக்கீங்க ஒருத்தவங்க கிட்ட, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், மேட்ரு காலி. எவ்வளோ நம்பின நம்ம கூடயே இருப்பாங்க, நம்பின இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு இருக்கும். இதே வந்து நீங்க யார்கிட்டயுமே பேசாம ஒதுங்கி இருந்தீங்கன்னா, ஓ இவெல்லாம் உலகத்துல இருக்கானா, இவனெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அட்டாச் ஆயிருந்தீங்கன்னா வந்துட்டு அவங்க போனா தாங்க முடியாது. ரொம்பவே வந்து விலகி இருந்தீங்கன்னா நீங்க உலகத்துல இருக்கீங்கனாலே வந்து தெரியாது. ஸோ இந்த உலகத்துல வந்து நம்ம ரொம்ப ஒதுங்கி இருந்தோம்னா இந்த உலகம் வந்து நம்மளை அப்படியே வந்து ஒதுக்கியே வச்சிரும். ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க. இந்த லோன்லினஸ் ஒழிக்க ஒரே விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஆளுங்களே இல்லைன்னா அப்ப நீங்க வந்து இந்த சைலன்ஸ், அந்த தனிமையை வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல உங்க பக்கத்துல யாராவது ஆளுங்க இருக்காங்க, பேச்சு துணைக்கு யாராவது ஆளுங்க இருக்காங்கன்னா அப்ப நீங்க அவங்க கிட்ட போய் ஜாலியா சிரிச்சு பேசுங்க. இதுல வந்து நீங்க தனியா இருக்கும்போது உங்க சைலன்ஸ், உங்க தனிமையை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்துல உங்க பக்கத்துல யாரா இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேசறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் டிப்ரெஷன், இந்த காலத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரே பெரிய நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்ரெஷன். அதாவது வந்து தமிழ்ல மனச்சோர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ரெஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம யார்கிட்டயுமே பேசாம ஒதுங்கியே இருக்கும் போது வந்துட்டு நம்ம ஒரு பழைய விஷயத்தையே வந்துட்டு நம்ம யோசிச்சு நம்ம ரொம்ப வந்து டவுன் ஆயிருவோம். டிப்ரெஷனை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல விட்டு டிப்ரெஷனுக்காக 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்து டிப்ரெஷனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஓகே, இப்ப டிப்ரெஷன்ல இருந்து இப்ப வெளியே வரணும்னா நீங்க வெளியே வரணும், உங்களால தான் முடியும். நீங்களே வெளியே வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்க ஃபேமிலிஸ் கூட எல்லாம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். மற்றபடி டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இது ஒண்ணுதான். நீங்க மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க உங்களோட பாஸ்ட பத்தி மறந்து நீங்க பிரசன்ட்ல ஜாலியா வாழ முடியும். ஃபோர்த் பாயிண்ட், லேக் ஆஃப் சேஃப்டி. இப்ப நீங்க தனியா வாழும்போது அவங்க சேஃப்டிக்காக 4 பக்கமும் கேமரா நீங்க செட் பண்ணியிருந்தாலும் இப்ப ஏதாவது ஒரு திருட உங்க வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்க வந்துட்டானா அந்த 4 பக்கம் இருக்கிற கேமராவா வந்து அந்த திருடன் உங்களை
காப்பாற்ற முடியாதுல்ல. ஸோ இதே உங்க வீட்டில் யாராவது அப்பா அம்மா இல்லைன்னா உங்க பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த திருடங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியும்ல. இப்போ நீங்க தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே இப்போ மோஸ்டா திருடங்க வந்துட்டு ஈஸியா வந்துருவாங்க. ஏன்னா நீங்க ஒரே ஒருத்தர் தான், உங்களை என்ன வேணாலும் பண்ணிட்டு ஈஸியா போயிட முடியும். கொள்ளை அடிக்கிறதுக்கும் வரலாம், இல்லைன்னா உங்களே ஏதோ பண்றதுக்கும் வரலாம். 5th பாயிண்ட், நோ ஒன் டு ஹெல்ப். உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்னதான் நம்ம பாடியை ஹெல்த்தாவும் ஃபிட்டாவும் வச்சிருந்தாலுமே வந்துட்டு இப்போ நம்ம தெரியாம வீட்டுல தடுக்கி விழுந்துட்டோம், பெரிய அடிபட்டுருச்சு, நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு காக்கா எதுவுமே இருக்காது. என்னதான் ஆனாலுமே வந்துட்டு இந்த படத்துல வர டைலாக் மாதிரி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு டைலாக் பேசிட்டு நம்மளே தான் எந்திரிச்சு நம்மளே தான் ஹாஸ்பிட்டல் போகணும். சோ சேட் லைஃப்ல இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 6th பாயிண்ட், டூ இட் யுவர் செல்ஃப். எல்லாமே வந்து நீங்க மட்டும்தான் செய்யணும், உங்களுக்காக யாருமே செஞ்சு தர மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளே வந்து பார்க்கலாமே. இப்போ வீட்டுல நம்ம சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டு தட்டம் கூடி அப்படியே பொடி நடையா நடந்து போய் யாருக்கும் தெரியாம சிங்க்ல போட்டுட்டு வந்துருவோம். அம்மா கழுவுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது கழுவுவாங்க. ஆனா தனியா வந்தீங்கன்னா யாரு கழுவுவா? சாப்பாடு ஆக்குறதும் நீங்க தான் செய்யணும், வீடு கூட்டுறதும் நீங்க தான் செய்யணும், ஏன் பாத்ரூம் கழுவுறது கூட நீங்க தான் வந்து செய்யணும். இப்போ சில அதிமேதாவிங்க சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு தனியா ஆள் சேர்த்திப்பாங்க. சரி ஓகேப்பா, நீங்க வந்து தனியா ஆள் சேர்த்திக்கலாம், ஆனா அந்த ஆளுக்கு காசு கொடுக்கறது யாரு? அதுக்கே நீங்க வந்துட்டு மாச சம்பளம் கொடுக்கறதுக்காக நீங்க தனியா எக்ஸ்ட்ரா வந்து சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். இதே வீட்லயா இருந்தோம், நான் வந்து அம்மா செஞ்சுப்பாங்க, இல்லைன்னா நமக்காக அப்பா செஞ்சுப்பாங்க, நமக்கு வந்து அந்த வேலை மிச்சம். அந்த வேலை வந்து நம்ம தலைக்கு வராது, அவங்களே வந்து எல்லாம் முடிச்சுப்பாங்க. ஆனா தனியா வந்தா எல்லாமே வந்துட்டு நம்ம தான் செய்யணும். கொடுமையான வாழ்க்கடா சாமி. சரி ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து 6 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். அது என்னம்லாம் சின்ன ரீகால் பண்ணிடலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் கம்பெனி. ஒரு துணைக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் செகண்ட் வந்து போரிங் லைஃப், ஒரு பேசி சிரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாம போரிங்கா லைஃப் போகும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், லோன்லினஸ் அண்ட் டிப்ரெஷன். நம்ம ரொம்ப தனிமையா இருக்கிறவங்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல வந்து இருப்போம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், லேக் ஆஃப் சேஃப்டி. சேஃப்டியே நமக்கு இருக்காது பாத்துங்க. 5th ஒன், நோ ஒன் டு ஹெல்ப். நம்ம கீழேயே விழுந்தாலும் ஒரு ஈக்காக்கா கூடி நம்மள வந்து தூக்கி விடுற கால் இருக்காது. அண்ட் கடைசி பாயிண்ட் 6th வந்து டூ இட் யுவர் செல்ஃப். எல்லாமே வந்து நீங்க தான் பண்ணணும், யாருமே உங்களுக்கு பண்ணி தர மாட்டாங்க பாத்துக்கங்க. சரி ஓகே, வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னன்னா வந்துட்டு இப்போ நீங்க உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதே சமயத்துல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் கேட்க போற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு தனியா வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஏன்னா அட்வான்டேஜும் நிறைய இருக்கு, அதே சமயத்துல டிஸ்அட்வான்டேஜும் இவ்வளோனா இருக்கு. நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க தனியாலாம் வாழக்கூடாதுப்பா, நான் பீப்புள்ஸோட தான் வாழுவேன் நினைச்சீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்க. அப்புறம் ஒன்னே ஒண்ணுங்க, எப்போ சொல்ற டைலாக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனியா வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வந்துட்டு நம்ம சேனல்ல இருக்க அட்வான்டேஜும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் வீடியோ வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், தனியா வாழலாமா வேணாமான்னு இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனக்கு ஏதோ நீங்க பண்ண நினைச்சீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சீக்கிரமா வரும், நீங்களும் வந்து சீக்கிரமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நிச்சு. டாடா.